ஹலோ அண்ணே. அண்ணாமலை, எப்படிடா இருக்க? இருக்கேண்ணே. ஏண்டா, உலகம் உனக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது விடுங்கண்ணே. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா? நம்ம சூர்யா வயசுக்கு வந்துட்டா. என்னண்ணே, நம்ம சூர்யா இல்ல. புரியுதுடா. சூர்யா குட்டி எப்படி இருக்கா? தைரியமா இருக்காடா? ஓம் பொண்ணாச்சே. இந்த மாமன் சூர்யா குட்டி கேட்டதா சொல்லு. ஆ, என்னடா ஏன் பேச மாட்டேங்கிற? அம்மாடி, அழறியா? என்னால முடியலண்ணா. என்னால இது தாங்கிக்க முடியல. ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னென்ன தப்பு செஞ்சோம், இப்படி பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படி என்னென்ன தப்பு செஞ்சோம்? எல்லாம் சரியாயிடும். என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரத்தான் போகுது. நீ அழாத. சூர்யாக்கு இப்படி ஆச்சு யாருக்கிட்டாவது சொல்லி பறந்துக்க கூட. எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்கன்னு. வீடு நிறைய என் பசங்களோட எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்ப அண்ணாமலை, தெரியும், போன காலம் எல்லாம் திரும்பி வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சூர்யா சந்தோஷமா இருக்கா. இந்த முறை செய்யணும் அது இதுன்னு எனக்கு தான் உரிமை இருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு. அப்படி முறை செய்யறதுக்கு உரிமை இருக்கிற ஒரே ஆளு இந்த மாமன் தவசிதான். உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு என் பொண்ணுக்கு முறை செய்ய சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அப்படியே நான் கூப்பிட்டா கூட இந்த தவசி வரமாட்டான். அண்ணாமலை, சொல்லுங்க. ஏண்டா, நேர்ல வந்தவளை பார்த்து சூர்யா குட்டிக்கு முறை பண்ணாதான் பெருமையா? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அண்ணாமலை மேல தவசி வச்சிருக்கிற பாசத்தை இந்த ஜென்மத்துல யாராலையும் பிரிக்க முடியாது. பாரு, நேர்ல வந்து வாழ்த்தினாத்தான் உண்டா? நான் எங்க இருந்தாலும் என் சூர்யா குட்டிய மனசார வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பேன். அவன் நல்லா இருப்பான், ஓஹோன்னு இருப்பான். நீ கவலைப்படாது. அது போதும். இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. இந்த ஒரு வார்த்தை போதும். என் சூர்யா பொண்ணு நல்லா இருப்பா, அவ நல்லா இருப்பா. நான் வச்சுட்டேன். வச்சிடுறேன்.
ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னங்க உம்முன்னு இருக்கீங்க? ஐயோ, இவர் உம்முன்னு இருந்தாலே எனக்கு வயித்த கலக்கும். ஏதாவது பிரச்சனையா? யாரு போன்ல? என்ன யாரு போன் பண்ணாங்க சொல்லுங்க. அண்ணாமலை. அண்ணாமலையா? அக்கா கிட்ட தானே? அண்ணாமலையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிருக்கா. என்னன்னு? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதாவது கெட்ட செய்தியா? அண்ணா அக்காவுக்கு. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணாமலை நல்லதா இருக்கா? இல்லை, நல்ல செய்தி தான். சூர்யா குட்டி வயசுக்கு வந்துட்டா. பாத்தியா சாந்தி, நான் போன வாரமே சொன்னேன்ல, சூர்யா குட்டி சீக்கிரம் வயசுக்கு வந்துருவா, சீக்கிரம் உட்காந்துருவான்னு. உட்காந்துட்டா பாத்தியா? அம்மா, சூர்யாக்கா எங்கம்மா உட்காந்துட்டாங்க? அதிக பிரசிங்க, வாய் முடு. ஏய், சின்ன குழந்தை தெரியாம கேக்குது, அவளையும் திட்டுறேன். என்னன்னு சிரிச்சிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த இவ்வளவு சீரியஸா சொல்றீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். எனக்கு சந்தோஷமா தாம்மா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல நாம இருக்க வேண்டிய இடம் எது? அண்ணாமலை வீடு அங்க இருக்குமா? இருக்க முடியுதா? ஏன் முடியாது? பைத்திய மாதிரி பேசாத. என்ன செடி உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆல, எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. நாம செய்ய வேண்டிய முறை இருக்குல்ல. அண்ணாமலையோட பொண்ணு நமக்கு என்ன முறை வேணும்? அந்த முறையை சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நம்ம கால் வைக்க முடியுமா இப்போ? ஏன் முடியாதுங்க? என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? கையில கோடி துணியை வச்சுக்கிட்டு உறவை முறிச்சுக்கங்கன்னு சொல்லி நெஞ்சில ஈரமில்லாம சொன்னவங்க. தங்கச்சி கிட்ட சொந்த அண்ணனே பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க வீடு அது. மான மரியாதை உள்ளவங்க அங்க போக மாட்டாங்க. நீ அட, இவ வேற ஒண்ணு புரிஞ்சுக்காம என்ன நீங்க எல்லாரும் இப்படியே பேசுறீங்க? என்ன சாத்தி, நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? எப்படி போக முடியும், எப்படி போக முடியும்ட்டு? நாம செய்ய வேண்டிய முறை இருக்கு, சீர்சனத்தை எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அண்ணாமலையோட குழந்தை நமக்கும் குழந்தை தானே. நாளைக்கு அந்த பொண்ணு மாமா எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டா நீங்க பண்ணாம இருப்பீங்களா? அதனால நாம பண்ண வேண்டிய முறையை பண்ணிட்டு சீர்சனத்தெல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தை தலையில மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு வந்துகிட்டே இருக்க போறோம். வேற என்னங்க பண்ண போறோம்? எவ்வளவு சுலபமா சொல்றா. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாமா? ஏண்டா டேய், நீயும் கேட்டு தலையாடிட்டு இருக்க. நேர்ல போய் தான் பாப்போம். நம்பி நம்ம வீட்டுக்கு போலாமா? டேய், என்னடி இது பெரியவங்க பேசிச்சு நடுவுல முந்திரி கொட்ட மாதிரி நம்பி நிக்கிட்ட? டேய், இவ என்ன திருந்தலையா? இல்ல இது பாரு, திரும்ப திரும்ப லோகநாதோட மோதி அண்ணாமலை வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த அண்ணாமலையாரே வந்து தடுத்தாலும் நான் போகாம இருக்க மாட்டேன். அப்பா நம்ம சூர்யாக்கா பார்க்க இப்பயே போலாம்ப்பா. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. என்ன சொல்ற சாந்தி? போலாம் அண்ணே. புரிஞ்சுதான் பேசுறியா நீ? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப எல்லாரும் என் பக்கம் இருக்காங்க. விசாலம், எனக்கு எல்லாம் தெரியுங்க. உங்க மனசுல மருமகளுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் 1008 ஆசைகளை வச்சுக்கிட்டு ஒன்னல்லன்னு வெளியே வேஷம் போடுறீங்க. என் மருமகளுக்கு நான் செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் செய்யாம நான் விட மாட்டேன். நம்பி, நீ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண அவரை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிண்ணே. அம்மா நம்ம இப்பயே போலாமாமா? முந்திரி கோட்டை இப்ப எதுக்கு போனோம்? எப்ப ஃபங்க்ஷனோ அப்ப போய்க்கலாம். ஏன்னா சூர்யாக்கா இவ்வளவு இருந்தாங்க, இப்ப இவ்வளவு பெருசா இருப்பாங்களா? ஐயோ, அறிவு கொழுந்து. டேய், அவளாண்டி அறையிற அறிவு கேட்ட மாட்டியா?